உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வடக்கு ஒன்றியம் குப்பநத்தம் கிராமத்தில் முகாம் மறுசீரமைப்பு பணிகள் செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தலைமையில் நடைபெற்றது. இதில் முகாம் செயலாளராக முதுகலை பொறியாளர் சந்தோஷ்குமார், பொருளாளராக சுபாஷ், துணை செயலாளர்களாக வெங்கடேசன், உதயா, நித்யா, செயற்குழு உறுப்பினர்களாக சலோ, மீனா, எழிலரசி, செல்வமணி, இந்திரன், தர்மராஜ், அருணாச்சலம், எழில்மாறன் உள்பட 12 நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர் மு. தமிழ்வாணன், ஒன்றிய துணை செயலாளர் புகழேந்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட 25வது வார்டு மறுவாய் பகுதியைச் சேர்ந்த தலித் இளைஞர்கள் செல்வபாரதி, மணிவண்ணன், ராஜாராம், அரவிந்தன் ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கர் புகைப்படம் பதித்த டி ஷர்ட் அணிந்து கொண்டு நேற்று அவர்களது ஊரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வயல்வெளிகளில் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக கஞ்சா போதையில் வந்த சில நபர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களிடம் தகராறில் ஈடுபட்டு சாதி வெறியோடு சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அப்பகுதி மக்கள் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த 4 இளைஞர்களை மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த விசிக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்ததோடு இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வடலூர் காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வில் வடலூர் நகர பொருளாளர் பங்கு சுரேஷ், மறுவாய் நந்தகுமார், வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி, கருங்குழி வீராசாமி, வடலூர் ராஜ்குமார், கருங்குழி சுரேஷ், சரண் சிங் மற்றும் விசிக தோழர்கள் உடன் இருந்தனர். வடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட 25வது வார்டு தலித் பகுதியில் ஆதிதிராவிடர் வசிக்கும் பகுதியில் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. அதாவது 25வது வார்டு உட்பட்ட ஒரு நபரின் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்தவர்கள் அங்கே பிரியாணி சமைத்திருக்கிறார்கள். இந்த தம்பி தான் பிரியாணி சமைத்திருக்கிறார். இவர் சமையல்காரர். இவர் பிரியாணி சமைத்ததில் அவருடைய நண்பர்கள் சாப்பிடுவதற்கு கூச்சப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் உறவினரோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கு கூச்சப்பட்டிருக்கிறார்கள். கூச்சப்பட்டதற்காக இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு 5 நபர்கள் சாப்பிடுவது போல் சாப்பாடை ஒரு இடத்தில் எடுத்துட்டு போய் ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு சிலர் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை செல்போன் டார்ச்சை வைத்து மூஞ்சில் அடித்திருக்கிறார்கள். மூஞ்சில் அடித்தபோது நீங்கள் ஏன் எங்கள் மூஞ்சில் டார்ச்சில் அடிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். கேட்டபோது வாதம் பெரிதாக இருக்கிறது. அந்த வாதம் என்பது இவர்கள் எந்த வாதமும் செய்யவில்லை. சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை ஏற்கனவே இவரிடம் பிரச்சனை செய்திருக்கிறார். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழர் விளம்பரத்தை அளித்திருக்கிறார்கள். அப்போது சரி, உள்ளூர்காரர்களுக்குள் பிரச்சனை வேண்டாம் என்று ஏற்கனவே சங்கர் மகன் ஜனார்த்தனன் எங்களுடைய தலைவரின் விளம்பரத்தை அழைத்திருக்கிறார். அப்போது சரி, மீன் பிரச்சனைகள் வேண்டாம் என்று உள்ளூரிலே பேசி சரி செய்திருக்கிறார். காவல்துறை வந்து பிரச்சனையை ஆராய்ந்து சரி செய்திருக்கிறார். ஆனால் திடீரென்று 25ஆம் தேதி நள்ளிரவு இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை வேண்டுமென்றே வந்து கலவரத்தில் வைத்து கத்தியால் குத்தியிருக்கிறார்கள். கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள். இவர் மூக்கின் பகுதியின் மேல் விழுந்த வெட்டு
1 இன்ச்சு கீழே இறங்கி தொண்டையில் விழுந்திருந்தால் இன்றைக்கு இதில் உயிர் இருந்தார். அப்படித்தான் பயங்கர ஆயுதங்களுடன் இந்த தம்பியை தாக்கியிருக்கிறார்கள். இவருக்கு ஒரு 15 தையல் போடப்பட்டிருக்கிறது, இவருக்கு ஒரு 15 தையல் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு தம்பிக்கு அந்த கைவிரல் தூக்க முடியவில்லை, இவனுக்கும் தையல் போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் எந்த முன்னிரோதமும் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை விளம்பரத்தை அழைத்திருக்கிறார்கள், அதுவும் அப்போதே சுமூகமாக பேசி உள்ளூர்காரர்களிடம் தீர்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சாதி சங்கத்தின் தலைவரின் நினைவு நாளில் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை, சாதிவெறி கொலைவெறி தாக்குதலை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனை செய்த போது, அமர்ந்து சாப்பிட்ட போது, இவர்கள் 4 நபர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக போடப்பட்ட டிஷர்ட், அந்த டிஷர்ட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் படமும் புரட்சியாளர் அம்பேத்கர் படமும் இருந்திருக்கிறது. அந்த படத்தை பார்த்த பிறகு பொறுத்து கொள்ள முடியாத சாதி வீரர்கள் இவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் நேரடியாக நீ இன்னார் மகன்தான், உன்னை எனக்கு தெரியும், நான் வருவாய்தான், நான் ரோடு வருவாய்தான் என்று சொல்லிய பிறகும் ஒருவன் தாக்குகிறான் என்று சொன்னால் அவர்கள் வழிவரி கும்பல்களா அல்லது சாதிவெறி கும்பலா என்பது மிகவும் ஐயமாக இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இதே பணியைதான் அவர்கள் நள்ளிரவில் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,